முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்த போகிற செய்தி டெய்லி மிரர் பத்திரிகை மாத்திரமே கட்டார் மீதான தாக்குதல் குறித்து பிரதான தலைப்புச் செய்தி இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கிறது. மிடில் ஈஸ்ட் ஆன் த எட்ஜ் இஸ் ஈரான் லான்ச்சஸ் அட்டாக் ஆன் கட்டார் என்பதாக டெய்லி மிரர் பத்திரிகை இது தொடர்பான செய்தியினை இன்றைய தினம் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவே நேற்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதல் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு அமெரிக்க தளங்கள் மீது குறிவைக்கப்படும் என்பதான கருத்துக்கள் வெளியாக இருந்தன. பஹ்ரைன் முதலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கட்டார் மீதான தாக்குதல், அதனிடத்தில் ஈராக்கிலே இருக்கிற இன்னும் ஒரு தளத்தின் மீதான தாக்குதலையும் ஈரான் தொடுத்திருக்கிறது. இந்த போர் எங்கு போகிறது, அதே நேரத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி எவ்வாறு நகரப்போகிறது என்பது தெரியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. மிக தீவிரமான போராக மாறுவதற்கான சகல வாய்ப்புகளும் இவ்வாறு இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எந்த சூழலும் பதிலடி கொடுக்காமல் விட மாட்டோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இப்பொழுது ஈரான் இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஈரான் எந்த சூழ்நிலையும் அதன் பிராந்திய ஒருமைப்பாடு, இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பு மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்காமல் விடாது என்று அந்நாட்டு அரசு தெரிவித்திருந்தது. இது குறித்து ஈரான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அமைதியான அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் அப்பட்டமான இராணுவ தாக்குதல் மற்றும் சர்வதேச சட்டத்தின் மீறலை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் திட்டமிடலின்படி ஆபரேஷன் பெஷாரத், அதனிடத்தில் ஃபத்தாவின் மூலம் கத்தாரில் உள்ள அல் உதைத் இராணுவ தளத்தை பேரழிவுகரமான மற்றும் சக்தி வாய்ந்த ஏவுகணை தாக்குதலுடன் குறிவைத்திருக்கிறோம் என்று ஈரான் இவ்வாறு கூறியிருக்கிறது. இந்த தளம் அமெரிக்க விமானப்படையின் தலைமையகமாகவும் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் அமெரிக்க பயங்கரவாத இராணுவத்தின் மிகப்பெரிய சொத்தாகவும் உள்ளது. ஆயுத படைகளில் உள்ள எங்கள் தேசத்தின் மகன்களின் தீர்க்கமான இந்த நடவடிக்கை பற்றிய செய்தி வெள்ளை மாளிகைக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் இஸ்லாமிய குடியரசு எந்த சூழ்நிலையிலும் அதன் பிராந்திய ஒருமைப்பாடு, இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பு மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்காமல் விடாது. இந்த நடவடிக்கைகள் எங்கள் நட்பு மற்றும் சகோதர நாடான கத்தார் மற்றும் அதன் உன்னத மக்களுக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என அந்த அறிக்கையில் இவ்வாறு கூறியிருக்கிறது. எனவே கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை நோக்கி ஈரான் பெலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியிருக்கிறது. இதன் காரணமாக மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி விரையுமாறு கத்தார் அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளமான அல் உதைத் விமான தளம் கத்தாரில் காணப்படுகிறது. வெளியுறவுத்துறையின் கூற்றுப்படி சுமார் 8000 அமெரிக்க குடிமக்கள் அங்கு வசித்து வருகிறார்கள் என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது. அதேபோல மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் அனைத்து விமான நடவடிக்கைகளையும் நிர்வகிக்கும் சென்காம் தலைமுகமும் கத்தாரில் தான் இருக்கிறது. அங்கு பிரிட்டிஷ் இராணுவ வீரர்களும் சுழற்சி முறையில் பணியாற்றுகிறார்கள். ஈரானின் இந்த தாக்குதலை தொடர்ந்து கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் வான்பரப்பை முழுவதுமாக மூடுவதற்கான நடவடிக்கையை தற்போது எடுத்திருப்பதான தகவல்களையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். எனவே ஈரான் இவ்வாறு தாக்குதல் நடத்தியது என்பது இங்கே உற்றுநோக்கி கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைகிறது. எனவே அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகு ஈரான் அமைதியாகி விடும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் அமெரிக்கா இருந்தாலும் கூட ஈரான் இப்போது போருக்குள் நுழைந்துவிட்டது. இப்போதுதான் உண்மையான போர் என்றும் அந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் அறிவித்திருந்தது. முன்னதாக கத்தாரில் இருந்த அமெரிக்கர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அமெரிக்க தூதரகம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதையடுத்து இங்கிலாந்து அரசும் கத்தாரில் வசிக்கும் தங்கள் நாட்டு குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது. ஈரானின் இந்த தாக்குதலை தொடர்ந்து கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் வான்பரப்பை மூடுவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்த அதே சந்தர்ப்பத்தில் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய இராணுவ தளத்தின் மீதுதான் இவ்வாறு ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இது தொடர்பான காணொலிகள் தற்போது வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் இவ்வாறான தாக்குதல்களுடைய தீவிரம், அதனிடத்தில் இதன் மூலம் ஏற்பட போகிற பாதிப்புகள் என்பது இங்கே கூடுதல் கவனத்தோடு பார்க்கப்பட வேண்டிய விடயங்களாக அமைகிறது. ஈரானின் அணுநிலைகள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரானின் பதிலடி குறித்து அவதானம் அதிகரித்திருக்கும் நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையில் பரஸ்பரம் வான் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களும் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் அவதானிக்கலாம். ஈரானின் 3 அணு நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து முதல் முறை பதிலளித்த ஈரான் உயர்மட்ட தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி சியோனிச எதிரே தண்டிக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். மறுபுறம் அமெரிக்கா தனது தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலை பெறும் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் எச்சரித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் ஒரு கட்டமாகவே கட்டார் அதிரத்தில் ஈராக்கிலே இருக்கிற அமெரிக்க தளங்கள் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 1979ஆம் ஆண்டு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் அந்த நாட்டின் மீது அமெரிக்கா நடத்திய மிகப்பெரிய தாக்குதலாகவே கடந்த சனிக்கிழமை 3 அணுநிலைகள் மீதான தாக்குதல் இடம்பெற்றது. இந்த தாக்குதல் போர்ட்டோ நிலை கடும் சேதத்துக்குட்பட்டிருப்பது செய்மதி படங்கள் காட்டுகின்றன. எனினும் அங்கு உள்ள யுரேனிய செறிவூட்டல் மையத்தின் நிலை குறித்து உறுதி செய்யப்படவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதிதாக வெளியிட்ட கருத்தில் ஈரானில் உள்ள அனைத்து அணுநிலைகளுக்கும் பெரும் சேதம் ஏற்படுத்தப்பட்டது, தரை மட்டத்திலிருந்து மிக ஆழ மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்தப்பட்டது என்று தனது ட்ரூத் சோஷியலில் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருந்தார்.
முன்னதாக ஈரான் எந்த ஒரு பதில் தாக்குதல் திட்டத்தையும் கைவிட வேண்டும் என்றும் அதற்கு அரசு தற்போது சமாதானத்துக்கு வர வேண்டும் என்றும் இல்லை என்றால் எதிர்கால தாக்குதல்கள் மிக பலம் வாய்ந்ததாகவும் இலகுவான ஒன்றாகவும் இருக்கும் என்றும் ட்ரம்பினால் கூறப்பட்டிருந்தது. அமெரிக்க பங்கபஸ்டர் குண்டுகள் மற்றும் ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட அதிரத்தில் டொமாஹாக் ஏவுகணைகள் உள்ளிட்ட துல்லியமாக தாக்கும் 75 குண்டுகளை ஈரானிய அணுநிலைகள் மீது பயன்படுத்தியதாக அமெரிக்க கூட்டுப்படை தளபதி ஜெனரல் டான் கைன் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். எனினும் அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து அந்த தளங்களில் கதிர்வீச்சு மட்டத்தில் எந்த அதிகரிப்பும் ஏற்படவில்லை என்று ஐநா அணு கண்காணிப்பு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. நிலத்தடியில் ஏற்பட்டிருக்கும் சேதத்தை மதிப்பிடுவது தற்போது சாத்தியமில்லை என்று அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் ரஃபேல் குரோசியும் தெரிவித்திருக்கிறார். தாக்குதலுக்கு முன்னதாக போர்டோவில் இருந்து அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டதாக ஈரானிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது. தனது அணுசக்தி திட்டம் அமைதி நோக்கம் கொண்டது என ஈரான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதோடு அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய சரமாரி ஏவுகணை தாக்குதலில் டெல் அவீவ் உட்பட இஸ்ரேலில் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. எனினும் ஹோமோஸ் நீரிணை அமெரிக்கா மீது உடன் பதில் தாக்குதலை நடத்துவதற்கு செயற்படவில்லை. எனவே குறிப்பாக பிராந்தியத்தில் இருக்கும் அமெரிக்க தளங்கள் அல்லது உலகளாவிய எண்ணெய் கப்பல்கள் செல்லும் ஹோமோஸ் நீரிணையை ஈரான் மூட வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஈரான் இது தொடர்பிலான நடவடிக்கை எடுத்ததும் இங்கே கூடுதல் கவனத்தை பெற்றிருக்கிறது. ஹோமோஸ் நீரிணையை மூடுவதற்கு எடுத்திருக்கிற நடவடிக்கை மூலம் ஈரான் எது வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இந்த போரில் குதித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஏற்கனவே ஈரானின் 3 அணு நிலையங்களில் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையிலே இது தொடர்பான தீர்மானங்களை இவ்வாறு ஈரான் எடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் காணலாம். எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் இஸ்ரேல் வான் தாக்குதலில் ஈரானில் 6 விமான நிலையங்கள் தகர்க்கப்பட்டிருப்பதோடு ஈரானின் 15 போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. இதனையடுத்து ஈரானில் ராணுவ நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் அரசின் பாதுகாப்பை உறுதி செய்ய தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தப்படும் என அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இந்நிலையில் மத்திய கிழக்கு மோதல் தொடர்பாக அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை உலகளாவிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலால் மத்திய கிழக்கு முழுவதும் பயணங்களுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. அவ்வப்போது வான்வெளி மூடப்பட்டு வருகிறது. அமெரிக்க குடிமக்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க மக்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க குடிமக்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அறிவித்திருக்கிறது. பயணத்தை திட்டமிடும் போது எங்கள் பயண ஆலோசனை, நாட்டு தகவல் மற்றும் சமீபத்திய பாதுகாப்பு எச்சரிக்கைகளை கவனமாக படிக்கவும் என்று அமெரிக்கா கேட்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் தாக்குதல் தொடங்கியிருப்பதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழித்தடம் சர்வதேச வர்த்தகத்துக்கான மிகவும் பரபரப்பான கடல் பாதைகளில் ஒன்று. இந்த நிலையில் இந்த வழித்தடத்தை மூடுவதாக ஈரான் தற்போது அறிவித்திருக்கிறது. உலகம் முழுவதுக்குமான 20% மசகு எண்ணெய் இந்த நீரிணைப்பு வழியாகவே பல்வேறு பகுதிகளுக்கு கடலில் கப்பலில் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த வழித்தடம் தற்போது மூடப்படுவதால் மசகு எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது உலகளாவிய வர்த்தகத்துக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மசகு எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல் டீசல் விலைகளும் உயரும். இது குறித்து ஆய்வாளர்கள் கூறும்போது உலகின் 3வது பெரிய மசகு எண்ணெய் உற்பத்தியாளரான ஈரான் மீதான தாக்குதல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மசகு எண்ணெய் விலை தாறுமாறாக உயரும் என்றும் இதன் தாக்கம் உலகம் முழுவதும் இருக்கும் என்றும் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. எனவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக உலக நாடுகளுக்கு தேவையான 1/5 பங்கு மசகு எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதனால் அமெரிக்கா போன்ற நாடுகளும் பாதிக்கப்படும் சூழல் உருவாகிறது. ஈரான், ஓமான், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 3 நாடுகளுக்கிடையே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் வழித்தடம் அமைந்திருக்கிறது. இது 30 கிலோமீட்டர் நீளமுடையது. பாரசீக வளைகுடா, அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் ஆகிய 3ஐயும் இணைக்கும் வகையில் உள்ளதால் இதன் வழியே உலக நாடுகளுக்கு தேவையான மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயுவில் 20% கொண்டு செல்லப்படுகிறது. இந்த வழித்தடத்தை மூடுவதற்கு ஈரான் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் இதற்கான ஒப்புதலை அந்நாட்டு பாராளுமன்றம் வழங்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழித்தடத்தை ஈரான் மூடுவதை ஊக்குவிக்க கூடாதென சீனாவிடம் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கேட்டிருக்கிறார். இதனை ஈரான் செய்தால் அது பொருளாதார தற்கொலைக்கு சமம். இது ஈரான் செய்யும் மிகப்பெரிய தவறு என மார்க் ரூபியோ குறிப்பிடுகிறார். ஈரானின் இத்தகைய நடவடிக்கை அமெரிக்க பொருளாதாரத்தை விட ஏனைய நாடுகளின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்பதால் அமெரிக்கா இதில் அக்கறையுடன் செயற்படுவதாகவும் மார்க் ரூபியோவினால் இவ்வாறு கூறப்பட்டிருந்தது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையான மோதல் 12வது நாளாகவும் நீடித்திருக்கிறது. இந்நிலையில் ஈரான் இஸ்ரேல் போரில் அமெரிக்கா நேரடி தாக்குதலில் களமிறங்கியிருந்த நிலையில் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் எனும் பேரில் ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி மையங்களை அமெரிக்கா தகர்த்திருந்த நிலையிலேயே இந்த விடயங்கள் ஒவ்வொன்றாக இதுவரையும் தொடர்ந்து கொண்டு செல்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரம்
ஆபரேஷன் ட்ரூ ப்ரோமிஸ் 3 என்ற பெயரில் ஈரான் இஸ்ரேலை குறிவைத்து ஏற்கனவே தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதல் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் இன்று தொடர்ந்து வருகிற நிலையில் இரு நாட்டு மோதலில் ஈரானில் இதுவரை 950 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 3450 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வாஷிங்டனைச் சேர்ந்த மனித உரிமைகள் அமைப்பு தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த போரில் இஸ்ரேலிய படைகளுக்கு அமெரிக்கா மறைமுகமாக உதவியது மாத்திரமன்றி ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட அமெரிக்க அதிகாரிகள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஆயத்துல்லா அலி கமேனி அவர்கள் அவ்வாறான எந்த அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாது அதனிடத்தில் தொடர்ந்தும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்ற நிலைப்பாட்டிலே இருந்து வருவதை அவதானிக்கலாம். எனவே மிகப்பெரியதொரு போருக்கான வித்தினை இப்பொழுது அமெரிக்கா இட்டிருக்கிறது. ஏற்கனவே பல நாடுகளும் அமெரிக்கா இதில் தலையிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது. ஆனாலும் அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது 2 வாரங்கள் கால அவகாசம் இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்பது தெரியாது. ஒருவேளை தாக்குதல் நடத்தக்கூடும், இல்லை என்றால் வெறுமனே இந்த பிரச்சனை வேறு விதத்தில் கையாளக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு பலர் மத்தியிலும் இருந்தாலும் கூட ட்ரம்ப் இந்த கருத்தினை தெரிவித்த 2-3 நாட்களுக்குள்ளேயே அவர் ஈரான் மீதான தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். எனவே இவ்வாறொரு தாக்குதல் நடக்கும் என்று தெரிந்து யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளை நாங்கள் வேறு இடத்துக்கு நகர்த்தி விட்டோம் என்று ஈரான் தரப்பிலும் கூறப்பட்டிருக்கிற செய்திகளை நாம் மறுக்க முடியாது. எனவே இதன் உண்மைத்தன்மைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை எதிர்வரும் நாட்களிலேயே நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எது எவ்வாறு இருப்பினும் இப்பொழுது அமெரிக்கா தாக்குதல் தொடுத்ததை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஈரானினுடைய உச்சத்தலைவரோடு பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் கட்டாரில் உள்ள விமானப்படை தளத்தின் மீது இவ்வாறு ஈரான் தாக்குதல் நடத்தியது என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே ரஷ்யா யுக்ரைனுடனான போரில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிற நிலையில் இந்த போரில் நேரடியாக பங்கேற்குமா என்பது தெரியவில்லை. சீனாவை பொறுத்தவரையில் சீனாவும் நேரடியாக பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றாலும் ஈரானுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈரான் இன்னமும் நேரடியாக எந்த ஒரு நாட்டிடமும் உதவிகளை கேட்கவில்லை என்று ஏற்கனவே ரஷ்ய தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. எனவே ஈரானை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் தங்களால் எடுக்கப்படும் என்றொரு கருத்தும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே அமெரிக்க கடற்படை நீர்மூழ்கி கப்பல்கள் 30 தோமஹாக் ஏவுகணைகளை வீசி நட்டான்ஸ் அதே இஸ்பஹான் அணுமையங்கள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் அது தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் பெருமையாக பேசிக் கொண்டிருந்த தகவல்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே வெற்றிகரமான ஒரு தாக்குதல் என்பதாக இதை ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தாலும் இதற்கு ஈரான் அளித்திருந்த பதில் இது பற்றிய விடயங்களை ஆராய்வதற்காக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு பக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்த நாட்களிலிருந்தேயே குடியேற்றக்காரர்களுக்கு எதிரான நடவடிக்கை, அதனிடத்தில் ஏனைய அக்கம்பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கை என பல நடவடிக்கைகள் அது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்த நிலையில் அதற்கு எதிராக மக்கள் இப்போது அங்கே கிளந்தெழுந்திருக்கிறார்கள். தற்போதும் அதே சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் போராட்டத்தை தொடர்ந்தும் நடத்தி வருகிறார்கள். இன்னும் ஒரு பக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்களும் தொடர்ந்து வருகின்றன. எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய பதவிக்கு கூட ஆபத்து வருகிற ஒரு சூழ்நிலை இந்த போரின் காரணமாக தற்போது எட்டப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்கர்கள் பாதிக்கப்படுகிற பட்சத்தில் இதனை அமெரிக்கர்கள் எந்தளவு தூரம் ஏற்றுக்கொள்வார்கள் ட்ரம்பினுடைய நடவடிக்கை என்பது இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது. ஒரு பக்கத்தில் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலை காப்பாற்றியுமாக வேண்டும். அதே நேரத்தில் இஸ்ரேல் மீதான தாக்குதலை உலகமே எதிர்பார்த்திருக்கவில்லை. ஈரானால் இவ்வாறு இஸ்ரேலை தாக்க முடியும் என்று யாரும் நினைத்திருக்கவில்லை. இஸ்ரேல் அவ்வாறு பாதுகாப்பு கட்டமைப்புகள் கொண்ட நாடு என்று குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் ஈரான் இவ்வாறு தாக்குதல் நடத்தும் என்பதை இஸ்ரேல் எதிர்பார்க்கவில்லை, அமெரிக்காவும் எதிர்பார்க்கவில்லை, ஏனைய நாடுகளும் எதிர்பார்க்கவில்லை. இவ்வாறு ஒரு சூழலில் இப்படியே போனால் ஈரான் இஸ்ரேலை அழித்துவிடும் என்ற ஒரு அச்சம் ட்ரம்புக்கு இருந்தது. அதே நேரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவும் தொடர்ந்தும் தங்களுக்கு ஆதரவு வழங்குமாறும் ஈரானை அளிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையிலேயே என்ன செய்வது என்று தெரியாமல் அதனிடத்தில் முழுமையான மனதோடு செய்தார்களா இல்லையா என்பதும் புரியவில்லை. ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காக செய்தார்கள் என்பது தெரியவில்லை. எனவேதான் 3 அணு நிலையங்கள் மீதான தாக்குதலை ட்ரம்பினுடைய நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. இதுதான் இப்பொழுது பாரிய பிரச்சனைகளை தோற்றுவித்து இதுவரையிலும் கட்டார் அதனிடத்தில் ஈராக்கில் அமைந்திருக்கிற அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதலுக்கான நிலைவரத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இதனோடு இணைந்த செய்திகள் இன்றைய தினம் நாளேடுகளில் பரவலாகவே வெளியாகி இருக்கின்றன. அவ்வாறான ஒரு நிலையில் ஈரானுக்கு ஆதரவளிப்பதாக ரஷ்யா அறிவித்திருப்பதாக வீரகேசரி பத்திரிகை ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. எனவே நாங்கள்
ஈரான் பக்கம் நிற்கிறோம் என்ற தகவலை இவ்வாறு ரஷ்யா கூறியிருப்பது மேலும் மேலும் இந்த போரினுடைய அபாயம் குறித்த எச்சரிக்கைகளை வெளிப்படுத்துவதாகவே நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இஸ்ரேலும் ஈரானும் கடும் மோதல் நிலைக்குள் உள்ளாகி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய இந்த அறிவிப்பு இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஏற்கனவே ஈரானுடைய வெளிவிகார அமைச்சர் ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார். எனவே ரஷ்யாவினுடைய முக்கியமான அதிகாரிகளை அவர் சந்தித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இது தொடர்பான நடவடிக்கைகள் அதனிடத்தில் ஈரானுக்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டினை ரஷ்யா வெளிப்படுத்தி இருக்கிறது என்பது இங்கே நாங்கள் கூடுதல் கவனத்தோடு அவதானிக்க வேண்டிய முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. இதனிடத்தில் 50,000 அமெரிக்க படையினரை கொல்லப்போவதாக ஈரான் சூளுரை வெடித்திருப்பதான செய்தியும் தரப்படுகிறது. ஈரானிய அரசாங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளரான மெஹதி கானலிசாட ஈரான் 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படையினரை கொல்லப்போவதாக தெரிவித்து சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் தனது படையினர் குருதி சிந்துவதை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த வகையில் அமெரிக்க ஜனாதிபதியும் அவரது அலுவலகமும் வாஷிங்டனில் 50,000க்கும் அதிகமான தமது படையினருக்கு சாப்பட்டிகளை விநியோகிப்பதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றும் அவரால் கூறப்பட்ட கருத்தும் இங்கே